இவனுக்கு முருகனை பிடிக்கும், உனக்கு ஆஞ்சநேயரை பிடிக்கும், எனக்கு சிவா உன்னை தவிர வேற எதுவும் இல்ல. சிவா நீ தான் எனக்கு வழிகாட்டி, சிவா நீ மட்டும்தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்துல நம்ம தொடர்ந்து இருக்கிறோம். அப்படிங்கும் போது கட்டாயமா நமக்கு ஒரு காலகட்டத்துல ஒரு தெளிவான நிலைப்பாடு கிடைக்கும். அந்த சிவ அனுபவத்தை உணர்வதற்கான அந்த வாய்ப்புகள் உண்டாகும். இதெல்லாம் இறைவனோட அந்த கருணை அப்படிங்கிறது. என்ன கொண்டாடுது அந்த சிவம். என்ன தப்பு பண்ணாலும் குழந்தை தெரியாத பண்ணுது. எனக்கு முன்கூட்டியே என் பின்னாடி தொடர்ந்து வந்து எனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது போல என்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்க அந்த சிவத்தை நாங்க உயர்வா பிடிக்கிறதுக்கு வேற காரணமே தேவையில்லை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் அவனோடு ஒப்பார், புவனமே கடந்து பொன்னொலி மின்னும். 7 பிறப்பினுடைய புண்ணியம் மட்டும்தான் சிவத்தை கும்பிட யோகிதை கிடைக்கும். அந்த புண்ணியம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. தென்னாடுடைய சிவனே போற்றி.